பிரசவ வலியில மாத்திரைகள் இருக்கு, இன்ஜெக்ஷன் இருக்கு, பெயின்லெஸ் லேபர் இருக்கு, வாட்டர் பர்த் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இது எடுக்கிறனால வலியை கம்மி பண்றோம்னு சில மூட நம்பிக்கைகள் இருக்கு. ரெண்டு விஷயங்க. மூளையில இருந்து வர சில கெமிக்கல்ஸ்னால கர்ப்பப்பையும் கர்ப்பப்பை வாயும் சேர்ந்து வேலை செய்யறனால தான் பிரசவ வலி கரெக்டா வருது. அந்த வலி நமக்கு இல்லாம இருக்கிறதுக்காக பாராசிட்டமால் மாத்திரையோ இல்ல இன்ஜெக்ஷன்ஸ் போடுறனாலயோ அது வலியை நமக்கு குறைக்குமே தவிர பிரசவ வலி அது பாட்டுக்கு இருக்கும். ஒன்ஸ் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அது குறையவே குறையாது. எப்போ குறையும்னா கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆயிடுச்சு, இல்ல நீங்க ரொம்ப சோர்வாயிட்டீங்க, உப்பு சத்து கம்மியாயிடுச்சு உடம்புல, அப்பதான் அது குறையும். அதனால தைரியமா பாராசிட்டமாலோ இல்ல வலிக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களோ இல்ல லாஃபிங் கேஸோ இல்ல பெயின்லெஸ் லேபரோ எடுத்துக்கிறனால எந்த தவறும் கிடையாது. பிரசவங்கிறது சுகமா இருக்கணும். சுகமா இருந்தாதான் பேபி உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள மோஷன் போச்சுன்னு போயிட்டு நீங்க ரொம்ப டயர்ட் ஆகி பிரசவனாலே ஏதோ மேஜர் ஆபரேஷன் ஆன மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கீங்க. தைரியமா வலிக்கு மருத்துவர்கள் கொடுக்குற நிவாரணத்தை எடுத்துக்கோங்க. இல்லனா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பிரசவம் சுகமாக இருக்கிறதுக்கு வலி மாத்திரையோ வலி ஊசியோ கட்டாயம் தேவை. அதை மறுக்காதீங்க. வலிக்கு முன்னாடி எடுத்துக்கிறதா உங்களோட சாமர்த்தியத்தனம். வலி வந்த பிறகு நம்ம எது எடுத்தாலும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். சுகப்பிரசவத்தை சுகமாக்குறதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு.